வழக்கம் போல நல்ல மணக்க வெஜிடபிள் கைமா பிரியாணி எப்படி செய்யலான்னு பாப்போமா. பட்டை, ஏலக்காய், கிராம்பு 10 பீஸ் போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் எண்ணெய், 2 கிலோ வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரவுன் கலரா ஆற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. அப்புறம் சத்தி மிளகாத்தூளை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வதக்கிட்டு பட்டாணியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 1/4 கிலோ மட்டன் கைமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் 10 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் 1/4 கிலோ கேரட், 1/4 கிலோ பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் 1/2 கிலோ தக்காளியை போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. அப்புறம் 2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா பெருசா கட் பண்ணி உள்ள போட்டுருங்க. அப்புறம் 3/4 தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டை மூடி வச்சிருங்க. நல்லா உருளைக்கிழங்கு வெந்துட்ட பிறகு தேக்ஷாவை இறக்கி வச்சிருங்க. அப்புறம் 3/2 கிலோ அரிசியை நல்லா உலைய வச்சுட்டு அரிசி நல்லா பாதியா வெந்துட்ட பிறகு எடுத்து மசாலா மேல போட்டுருங்க. மீதி பாதி தம் வைக்கும் போது வெந்துரும். அப்புறம் கலரை ஊத்திட்டு தம் வச்சுட்டு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மட்டன் கைமா பிரியாணி ரெடி. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.